ஆசிரமத்துடைய டாக்குமெண்ட்ல ஒரு பிழை இருந்திருக்கு. சாமி அத படிக்காமலே அந்த பிழைய கண்டுபிடிச்ச அந்த சம்பவங்கள சொல்லுங்க. பெருமாள் சடையில் ஜனார்தனன் அப்போ சிவகாசி சத்திரத்தில் தங்கியிருக்காரு. அப்போ இந்த காவேரி கலாட்டாவில் பெங்களூரில் அவருடைய ப்ரெஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். ஒரு 6 மாதம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட்டில் காம்பன்சேஷன் வாங்கி, அதுக்கப்புறம் ஜப்பான் போய் ஜப்பான்லேருந்து மிஷின்கள்லாம் இம்போர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மிஷின்ஸை நிறுவி அதை ரன் பண்ண வச்சு 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணார். கடந்த ஒரு வருஷ காலம் அப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருப்பார் அவர். அவருடைய ஹெல்த் கொஞ்சம் மோசமான ஸ்டேஜுக்கு வந்துடும். அங்குள்ள டாக்டர்ஸ் எல்லாமே அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இவ்வளோ வேலை பார்க்காத, வேண்டாம், இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபாய கட்டம் வந்துடும், அதனால் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் நேராக ரெஸ்ட் எடுக்கலைன்னா அவருக்கு வேறு எங்கே போவார்? சுவாமியை தவிர்த்து வேறு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் அவருக்கு கிடையாது. அதனால் நேராக திருவண்ணாமலை வந்துடுறாரு. சுவாமிக்கு லெட்டர் முதல்ல எழுதி போட்டுறாரு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பார்க்கும்போது சாமி சொல்கிறாரு, யூ கேன் ஸ்டே ஹியர் ஃபார் எ ஃபியூ டேஸ் அப்படிங்கிறாரு. சாமி, நான் 1 மாதம் இருக்காதான் வந்திருக்கேன் சாமி. ஆல்ரெடி யூ கேன் ஸ்டே ஹியர் ஃபார் எ மந்த்தா, 1 மாதம் கூட இருக்கலாம், தினம் பிச்சைக்காரனை பார்க்க வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தினமும் அந்த டைம் மார்னிங் 10 to 12, ஈவினிங் 4 to 6 சாமிகிட்ட கண்டிப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க, சாமியுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பார்க்க போவார். இல்லைன்னா லாட்ஜில் உட்காந்து நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ தினமும் பெருமாள் சடையன் இவரை பார்க்க வருவார். இவர் சொல்லுவார், ஐயா, சாமிக்கு இப்போ ஒரு ஆசிரமம் தேவை. சுவாமியும் ஆசிரமத்தினுடைய தேவையை உணர்ந்திருக்கார். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஆசிரமத்துக்கு சாமி சம்மதம் சொல்லிடுவார். நீங்கள் தான் கேட்கணும் ஜனார்தன ராஜா. அவர் எப்பயுமே ராஜான்னு தான் கூப்பிடுவார். ஜனார்தன ராஜா, எல்லாருமே ராஜான்னு தான் கூப்பிடுவார். அதனால் கேளுங்கம்பார். இவருக்கு தயக்கம், ஏன்னா இவருக்கு தெரியும், முதல்ல முருகேசன் சாமிக்கு ஆசிரமம் ஆரம்பிக்கிற சமயத்துலேயும் சாமி வேணான்ட்டார். அதுக்கப்புறம் வேறு யாரோ ஒருத்தர் கேட்டார், அதுக்கு வேணான்ட்டார். அதுக்கப்புறம் விருதுநகர்லேருந்து ராமமூர்த்தின்னு ஒருத்தரை கேட்டார், அவரை சாமி திட்டி அனுப்பிச்சார். அதனால் ஆசிரமத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு பயம். நம்மளே ஓய்வெடுக்க வந்திருக்கோம், சாமி நம்மளை 1 மாதம் தங்க சொல்லியிருக்காரு. இந்த சமயத்தில் நம்ம ஆசிரமத்தை பற்றி பேசி சாமி கோவப்பட்டு நீ ஊருக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவரை பெருமாளை டார்ஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் பெருமாள் விடாமல் 3-4 நாள் சொல்லிக்கிட்டே இருக்க ஒன்று, சரி நீ கேட்டுருவோம் அப்படின்ட்டு சாமிகிட்ட போய் மெதுவாக அன்றைக்கி கேட்குறாரு சாமி, ஜனார்தனா டு யூ வாண்ட் டு சே சம்திங் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சாமி, நான் உங்களுக்கு ஒரு ஆசிரமம் ஒன்று கேட்டலான்னு நினைக்கிறேன் சாமி. அப்புறம் ஒன்று, நீ வெகர் டசின் நீன்னு ஆசிரமம் ஜனார்தனா, இந்த பிச்சைக்காரருக்கு ஆசிரமம் தேவையில்லை. இந்த பிச்சைக்காரர் இந்த சின்ன இடத்துலேருந்து அப்பா வேலையை பார்த்துருவார் சாமி. நீங்கள் பார்த்துருவீங்க சாமி, டியூட்டிஸ் பாருங்கள் சாமி, எவ்வளவு மழையிலையும் வெயிலையும் எவ்வளவு க்யூவில் காத்துட்ருக்காங்க பாருங்கள், லேடிஸும் குழந்தைகளும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் சாமி அப்படின்னு சொன்ன உடனே சாமி மறுபடியும் சொல்கிறாரு, ஹலோ ஜனார்தனா, திஸ் பெகர் கேன் டூ ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒர்க் இன் ஏ ஸ்மால் பிளேஸ், ஸோ திஸ் பெகர் டசன்ட் நீட் an ஆசிரம் ஜனார்தனாங்கிறார். சரின்ட்டு ஜனார்தனை விட்டுட்டு மற்ற விஷயங்களை பற்றி பேச நடங்க வந்துருச்சு. அன்றைக்கி சாயங்காலம் லாட்ஜில் உட்காந்துருக்காரு. பெருமாள் வர்றார். வந்த உடனே கேட்குறாரு. கேட்ட உடனே, சாமி என்னையா இப்படி சொன்னீங்க, சாமி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்று, ஜனார்தன ராஜா பொறுங்க, இங்கே தான் இருக்க போகிறீங்க, கேட்பார், சாமியை கேட்பார், பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார். ஒரு 4-5 நாள் போயிடும். 4-5 நாள் போன உடனே சாமிகிட்ட இவர் உட்காந்துருப்பார். உட்காந்து திடீர்னு கேட்பார், ஜனார்தன் அன்றைக்கி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே அப்படின்னாரு. இவருக்கு அதுக்குள்ளே ஆசிரமம் பற்றி பேசுனதே மறந்து போச்சு. சாமி கேட்டார், யூ ஆர் டாக்கிங் அபவுட் an ஆசிரம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஞாபகம் வருது. அதான் நீங்கள் வேணாண்டிங்களே சாமின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு. நீங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே சாமின்னு சொன்ன உடனே, ஏஸ் தி பெகர் டசன்ட் நீட் an ஆசிரம், தி ஸ்மால் பிளேஸ் தி பெகர் கேன் டூ ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒர்க்கு, பட் யூ ஆர் டாக்கிங் தட் த டிவோட்டிஸ் ஆர் சஃபரிங். நீ இந்த டிவோட்டிஸ்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் சாமி, பாருங்கள், இப்போ கூட பாருங்கள் சாமி, கோயில் வரைக்கும் நிற்கிறாங்க க்யூவில். கஷ்டம், ரொம்ப கஷ்டம் சாமி, வெயிலையும் மழையிலையும் க்யூவில் நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் சாமி.
இஃப் இட்ஸ் ஃபார் த டிவோட்டீஸ் யூ கேன் ப்ரொசீடுங்க. அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடும். இப்போ நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறாரு. சாமி, ஐ வில் கோ டு பெங்களூர், ஃப்ரம் பெங்களூர் ஐ வில் கோ டு சிவகாசி அண்ட் ஐ வில் டிஸ்கஸ் திஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸு. சாமியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தென் வி வில் ப்ரொசீட் சாமிங்கிறாப்புல. ஆல்ரெடி யூ கேன் கோங்கிறாரு. உடனே அவர் புறப்பட்டு பெங்களூர் போகிறாரு. பெங்களூரில் போய் அங்கே ஒரு டிவோட்டிகிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த டிவோட்டி அவ்வளோ சந்தோஷப்பட்டு தான் பர்ஸை பார்க்குறது. ஒரு 16 ரூபா இருந்தது. இந்த 16 ரூபாய் எடுத்து சாமி அவர் ஜனார்தன கையில் கொடுத்துட்டு, முதல் காணிக்கை தான் சுவாமி ஆசிரமத்துக்கு வந்த முதல் காணிக்கை அந்த 16 ரூபா. அதுக்கப்புறம் அங்கேருந்து சிவகாசி போகிறாரு. ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. மதுரை, சிவகாசி, விருதுநகர், திருநெல்வேலி, இந்த மாதிரி ஊர்கள்லேருந்து ஒரு 10-20 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சாமி ஆசிரமத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனேயே நான் தாரேன்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு 12 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகிடுச்சு எங்கள் சிவகாசிலேயே. அந்த கலெக்ஷன் ஆன இது பார்த்திங்கன்னா, அப்போ ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிக்கலை, இடம்னு பார்க்கவே ஆரம்பிக்கலை, ஒன்றும் கிடையாது. ஆனால் 12 லட்ச ரூபா கைக்கு வந்தாச்சு. நேராக அங்கிருந்த மணிக்கு போயாச்சு, எங்கே திருவண்ணாமலைக்கு போயாச்சு. சாமி இந்த மாதிரி எல்லா பக்தர்களும் ஏகமயத்தை சந்தோஷப்பட்டாங்க சாமி. அதனால் பணமும் இவ்வளோ பணம் வந்துருச்சு சாமி. இவ்வளவு பணம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன சாமி செய்யலாம், இடம் எங்கே பார்க்கலாம் அப்படின்ன உடனே சாமி சொல்கிறாங்க, வேலூர் பக்கம் வேலூர் ரோட்டில் பார்க்க வேண்டாம், திண்டிவனம் போகிற ரோட்டையும் பார்க்க வேண்டாம், மணலூர்பேட்டை போகிற ரோட்டையும் பார்க்க வேண்டாம், தண்டாம்பேட்டு போகிற பாதையிலையும் பார்க்க வேண்டாம். அப்போ மிச்சம் இருக்க ஒரே ஒரு ரோடு பார்த்திங்கன்னா செங்கரோடு. அப்போ செங்கரோட்டில் பார்க்கலாமா சாமின்னு சொல்லி கேட்ட உடனே, செங்கரோட்டில் பார்க்கலாம், ஆனால் ரமணாசிரமத்துலேருந்து ரொம்ப தூரம் போயிடக்கூடாது, ரமணாசிரமத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு இவர் ரொம்ப மும்முரமாக இடம் பார்க்குறாரு. பல இடங்கள் பார்க்குறாரு. சுவாமி சில இடங்களை வந்து அப்ரூவ் பண்ணுறாரு. அந்த இடங்கள் அமையலை. அதுக்கப்புறமும் நிறைய இடங்கள் பார்க்குறாங்க. கடைசியில் இந்த இடம் அமையுது. இப்போ ஆசிரமம் இருக்கக்கூடிய இடம் அமையுது. அந்த இடத்துக்காக சம்மதம் சொல்லிடுறாரு. அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. செப்டம்பர் 1993 செப்டம்பர் 15 ஆர்ஜிதம் பண்ணுறதா, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அக்ரிமெண்ட் போட்டாச்சு. டாக்குமெண்ட்டு, அதாவது மறுநாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் மறுநாள் 2 நாளைக்கு முந்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். டாக்குமெண்ட்டை வந்து ராமமூர்த்திங்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து அதை வந்து டைப் பண்ணி டாக்குமெண்ட்டை வந்து டிராஃப்ட் டைப் பண்ணி எடுத்து வர்றார். அதை சுவாமிகிட்ட ஒரு தடவை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பத்திரத்தில் டைப் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. இவர் எப்பயுமே என்ன செய்வார்னா, அந்த பக்கம் டைப் அடிச்சுட்டு வந்தார்னா, சாமி வீடு வந்ததுன்னா சாமி வீட்டுக்கு முன்னால் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கண்ணு மூடி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அவர் வந்து போவார். அப்போ ராத்திரி 7 மணி சாமி கதை பூட்டி உள்ளே இருக்கார். இவர் பத்திரத்தை வந்து சாமியுடைய அந்த கேட்டு பக்கத்தில் வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணை திறந்து பார்க்குறாரு. சாமி எடுத்து அப்படி நிற்கிறாரு. இவருக்கு ஒரே ஷாக் ஆகிடும். அச்சுச்சோடு ஒரு மாதிரி ஆகிட்டு என்ன வந்திருக்கீங்களா ராமமூர்த்தின்னு கேட்டால் அவர் உடனே சொல்லுவார், இல்லை சாமி டைப் அடிக்க வந்தேன் சாமி, அது அப்படியே உங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம் வந்தேன் சாமி. ஆல் ரைட் யூ கேன் கோ அப்படிங்கிறாரு. அந்த டாக்குமெண்ட் எடுத்து உடனே போயிடுவார். அங்கே சிவகாசி சத்திரத்தில் வந்து உட்காந்து பத்திரத்தை எடுத்து படித்து பார்ப்பாங்க. எல்லாம் சரியாக இருக்குது. மறுநாள் வருவாங்க சாமிகிட்ட வந்து அந்த பத்திரத்தை அவங்க சாமியுடைய காலடியில் வைப்பாங்க. காலடியில் வச்சா சாமி அந்த பத்திரத்தை தொட்டு கூட பார்க்கல. Do one thing, you can take this document with you and go to சிவகாசி சத்திரம் and read it again and again. இந்த பத்திரத்தை எடுத்து போய் சிவகாசி சத்திரம் போங்க, அதை திருப்பி நீங்களே படிங்க அப்படிங்கிறார். சரின்ட்டு அங்கே போய் நாங்கள் 4 பேர், யார் ஆடிட்டர் ரகுநாத், நான், ஜனார்தனன், ராமமூர்த்தி, இந்த 4 பேரும் திருப்பி அதை படித்து பார்க்குறோம். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. அதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் சாமிகிட்ட போனோமா சாமி சொல்கிறாங்க, சாமிகிட்ட நாங்கள் சொல்கிறோம், சாமி இதில் ஒன்றும் தப்பே இருக்கிற மாதிரி தெரியல சாமி, நாங்கன்னா இதை வந்து டாக்குமெண்ட்டை பத்திரம் வாங்கி அடிச்சிட்டுமா சாமின்னு சொல்லி கேட்குறோம். do one thing, சிவராமகிருஷ்ண ஐயர் இஸ் லிவிங் இன் ஞானானந்தா குடில் in Dabhavanam. You go to him and read the document before him.
இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போங்க, சிவராமகிருஷ்ண ஐயர்கிட்ட போங்க. அவர் ரிட்டையர்டு தாசில்தார் அவர். அங்கே போங்க. அவர் முன்னால் இந்த டாக்குமெண்ட்டை படித்து காட்டுங்க அப்படிங்கிறாரு. சரி சாமின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போகிறோம். அங்கே உட்கார்றோம். சாமி சொன்னதை அவர்கிட்ட சொல்கிறோம். சொன்ன உடனே அவர் வந்து சரி படிங்கங்கிறாரு. படிக்கிறோம். படித்த உடனே எல்லாம் சரியாக தானே இருக்குது. ஏன் சாமி ஏன்ட்டு அனுப்பிச்சாங்க உங்கள அப்படின்னா, சரி எதுக்கும் நானும் உங்களோட திருவண்ணாமலைக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்களோட அவரும் திருவண்ணாமலைக்கு வந்துடுவார். வந்துட்டு நேராக சாமி பார்க்க போகிறோம். சாமிகிட்ட போய் உட்கார்ந்த உடனே, சாமி எல்லாமே சரியாக இருக்குது சாமி, இந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து படித்து காமிச்சாங்க, எல்லாம் சரியாக இருக்குது சாமி சொன்ன சாமி ரொம்ப மெதுவாக ரொம்ப அன்போடு சிரிப்பார். சிரிச்சுட்டு சிவராமகிருஷ்ணரை பார்த்து சிரிச்சுட்டு ஜனார்தனை பார்த்து சொல்லுவார், ஜனார்தனா சிவராமகிருஷ்ணருக்கு இப்போ வயசு அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 75, 80 இருக்கும். அப்போ ஒரு சிவராமகிருஷ்ணரை பத்திரமா பார்த்துக்கணும். சிவகாசி சத்திரத்தில் அவருக்கு ரூம் போட்டு கொடுத்துடணும். அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் பார்த்துக்கணும், நல்லபடியாக கவனிச்சுக்கணும். அந்த ரூமில் உட்காந்து அவர் முன்னால் திருப்பி படிங்க, இந்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் படிங்க அப்படிங்கிறாரு. சரி சாமி சொல்லிவிட்டு மறுபடியும் ரூமில் அவருக்கு ரூம் பண்ணி போட்டு அந்த ரூமில் உட்காந்து நாங்கள் எல்லாம் படித்து காட்டுறோம். எல்லாம் சரியாக தான் இருக்குது. சிவராமகிருஷ்ணருக்கு மட்டும் ஏதோ ஒன்று பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன சாமி இந்த மாதிரி திருப்பி படிக்க சொல்கிறாருன்னா, ஏதோ தப்பு மேஜராக இதில் இருக்குது, அதனால தான் பண்ணுறாரு சொல்லிட்டு நீங்கள் பேப்பரை கொடுங்கன்னு சொல்லி அவர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஒவ்வொன்றா படிச்சுட்டு வர்றாரு. ஒவ்வொரு வரியை ஒவ்வொரு வாக்கியமாக படிச்சுட்டு வர்றாரு. அப்போ தான் தெரியுது அங்கே அவ்வளோ பெரிய மிஸ்டேக் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. என்ன மிஸ்டேக்குன்னா, வாங்குறவன் விற்கிறவனாகவும் விற்கிறவன் வாங்கினவனாகவும் போட்டிருக்கு. இந்த செல்லரை வந்து பையராகவும் பையரை வந்து செல்லராகவும் அந்த டாக்குமெண்ட்டில் டைப் ஆகிருக்கு, டைப்பிங்கிற. அவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. எப்படி இந்த இவ்வளோ பெரிய மிஸ்டேக் நம்ம கண்ணில் படாமல் இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் சாமிகிட்ட போய் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு, சாமி நாங்கள் தப்பாக கண்டுபிடிச்சிட்டோம் சாமி, இதுதான் தவறு சாமி இது அப்படின்னு சாமி ஆனந்தமாக அப்படி சிரிக்கிறாரு. இவர் சிவராமகிருஷ்ணர் முதுகெல்லாம் தடவி கொடுக்குறாரு. நாங்கள் நமஸ்காரம் பண்ணால் எல்லா முதுகையும் தடவி கொடுத்து அவ்வளோ பிரியமாக பேக் பண்ணி நவ் யூ கேன் ப்ரொசீட் ஜனார்தனாங்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டு வாங்கி டாக்குமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி அந்த செப்டம்பர் 15 அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அன்றைக்கி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்தருடைய ஆட்ட பாட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து அன்னதானம், வஸ்திரதானம் நிறைய நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக நடந்தது. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை கையில் கூட தொடாமல் அதில் எவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்குங்கிறது சாமிக்கு எப்படி தெரியும்? அது சாமிக்கு தான் தெரியும், வேறு யாருக்கு தெரியும்?